அடுத்தபடியாக இந்த பாடல் பாடுவோம். இந்த பாடும்போது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குருத்தோலை மேலே கை தூக்கி அந்த கட்டவர்களை குருத்தோலை கையில் எடுத்து அந்த கட்டவர் நம்ம குருத்தோலை கையை எடுத்து எல்லாரும் வந்து இது பண்ணுவோம், பிரேஸ் பண்ணுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த பாடல் வந்து நம்ம சர்ச்சில் புதுசாக பாடுறோம், அதனால தெரியாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கும் நான் நம்புறேன்.
ஜெபசியோட அடுத்த பாடலாமா ஒப்பு கொடுத்து போடுமா.
நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு குருத்தோல் ஞாயிறு பாம் சண்டே. இயேசுவின் 2000 ஆண்டு முன்றிற்கு எருசலேமுக்குள்ளே அவர் செய்து எருசலேமுக்குள்ளே அவர் உள்ளார். ஆக இன்றைக்கு அந்த நிகழ்வு நாம் நினைவு. அல்லேலூயா. 2000 ஆண்டு முன்னுக்கு ஆண்டவர் சித்தம், அதாவது இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, வேதத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறனாக்கா ஆண்டோட வார்த்தை பொய்யாகவே போகிறது. ஆக எழுதப்பட்ட ஒவ்வொரு பகுதி எல்லாம் நிறைவேறது. அது இறுதியாக இயேசுவின் மூலமாக அதை நாம் காணலாம். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு குருத்தோல் ஞாயிறு எல்லாரும் கவனிக்கணும். எல்லார் கையில் கூத்து இருக்குன்னா எல்லாரும் ஹோசானா ஹோசானா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு தலைப்பு அப் டு ஜெருசலம். ஆண்டவர் எருசலேமுக்குள்ள பவனி செய்தார். யார் எதுக்குள்ள ஏன் பார்த்துக்க, பிள்ளைங்க அளவாக பார்த்துக்கங்க. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே நாம் யோவான் 12:1-16 நாம் வாசிக்கும் போது அதில் 2 சம்பவம் நாம் பார்க்குறோம். முதல் சம்பவம் நம்ம பார்க்குறோம், மரியாள் இயேசு கிறிஸ்துவே விலை உயர்ந்த தைலத்தால் எண்ணெயால் அவர் அபிஷேகப்படுத்துகிறார். ஓகே. 2ஆம் சம்பவம் பார்க்கும்போது அதில் நாம் வாசித்தது இயேசு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட நிகழ்வு. எருசலேமுக்குள்ள இயேசு வருகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2 நிகழ்வுகள் குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். மரியாள் செய்த காரியங்கள், இயேசுவை அவர் ஆராதித்தார். நாம் we see that
Mary anointed Jesus' feet by the fragrant oil by worshipping Jesus Christ. ஆண்டவரை ஆராதித்தார். இன்றைக்கு நம்ம அந்த நிகழ்வு நாம் சில காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் செய்த அந்த காரியத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். அப்ப இயேசு லாசரஸோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து லாசரஸோட வீட்டில் நடக்குது. kejadian ini berlaku di dalam rumah Lazarus. Lazarus yang meninggal, Yesus membangkitkan, bagi nyawa kepada Lazarus. Jadi ramai orang datang. Di situ Yesus pergi ke rumah Lazarus dan kejadian ini berlaku dalam rumah Lazarus. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். Mereka membuat jamuan untuk Yesus kerana Yesus datang ke rumah Lazarus. Mereka membuat jamuan di situ. Seterusnya, மார்த்தாள் பணிவிடை செய்தார். jadi yang menghidangkan adalah Martha. Martha பணிவிடை செய்தார். லாசருவோ அவருடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தார். உயிரா எழும்பின லாசரஸும் இயேசுவோட அந்த பந்தியில அமர்ந்து அந்த பந்தியில கலந்து கொண்டாங்க. jadi Lazarus yang dah meninggal, Yesus bagi nyawa menghidupkan Lazarus. Jadi bersama-sama Yesus dalam jamuan itu Lazarus ada. Yang menghidangkan makanan adalah Martha. Jadi Mary, apa Maria buat kita tengok. அப்பொழுது மரியாள் விலையேறு பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். இங்க மரியாள் வந்து மார்த்தா பணியோட செய்து கொண்டிருக்கிறார். she serving menghidangkan jamuan untuk Yesus. Tapi bila Yesus duduk dan menjamu, Maria datang dan menuangkan minyak wangi yang mahal. அந்த தைலம் பேர் என்னமா? நலதம் தைலம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த தைலம் வந்து விலை உயர்ந்து தான். அந்த தைலம் ஒரு ஜார், ஓகே, ஒரு பாத்திரம் வந்து விலை வந்து அவ்வளோ விலையா. அது ஒரு வருஷம் நீ வேலை செஞ்சாக்கா எவ்வளோ அந்த ஊழியமோ அந்த லட்சே நீ வந்து 30,000 வெள்ளிக்கு ஒரு வருஷத்தில் நீ சம்பாதிக்கிற. அப்போ அந்த தைலோட விலை ஒரு ஜா வந்து 30,000 வெள்ளி. ஆக அவ்வளோ விலை உள்ள தைலத்தை மரியாள் இயேசுக்கென்று அவர் அர்ப்பணிக்கிறார். இயேசுவே கால் பாதத்தை கழுவுகிறார். அதுவும் எது கழுவி எதால் தொடங்கிறார்? தன்னோட தலை. அப்போ முடி வந்து எவ்வளோ யோகிட்டு இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியாள் தலைமுடியால் துடைக்கிறானாக்கா முடி பயங்கரமான கீழே வரைக்கும் எடுத்து அப்படி துடைக்கிறார். Jadi apa yang kita dapati apabila Maria tuangkan minyak wangi itu, dia menyapukan minyak wangi di atas kaki Yesus menggunakan rambut dia. Jadi bayangkan kalau rambut Maria itu pendek macam ni boleh ya dia buat. Sudah pastinya rambutnya terlalu panjang, mungkin sehingga lutut. Jadi dia menggunakan rambut dia lap kaki Yesus. Yesus பாதத்தை தன் தலைமுடியால் துடைக்கிறார். இதில் இருந்து நம்ம பார்க்கணும் மரியாளோட பணிவிடை. இன்றைக்கு இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில இயேசு என்று எப்படி நம்ம பணிவிடை செய்வோம். மரியாள் தாழ்மையாக humble herself. ஆண்டவரை இன்றைக்கு நாம் ஆராதிக்கும்போது எப்படி நாம் பெருமையாக ஆராதிக்கிறோமோ தாழ்மையாக ஆராதிக்கும் வந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரியாதை போல நாம் பணிந்து மனம் உருங்கி
பக்தியாலே அவர் சுத்தம் பண்றார். அப்போ நம்மளும் நம் வாழ்க்கை நம்மளோட கௌரவத்தை இறக்கி கீழே வச்சு ஆண்டவரை பணிவிட செய்ய வேண்டும். நாம் செய்கிற ஊழியம் பெருமையாக நீ கண்டுக்கொள்ள. மரியாளோட எட்டிடியூட் நீங்கள் பாருங்க. யாராவது சொந்த தலை முடியால உடைப்பாங்க, மரியாதை செய்யலாம். எல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு மரியாதை கவலைப்படுங்க. இங்கே ஐயோ எஸ்ரா உட்காந்துருக்கிறாரு, நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது. எஸ்ராவை சந்தோஷப்படும். நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. ஆராதனை குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு எண்ணத்தோடும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. மரியாள் இயேசுவை பார்த்தார். சுத்திக்காக நிறைய மக்கள்கள் வந்திருக்கிறார்கள். எதனால? இயேசு வந்திருக்கிறார் உட்கார். இரண்டாவதாக மரித்த லாசரை உண்மையா பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்ப பெரிய கூட்டம் சுத்தி, அந்த கூட்டத்தில் மத்தியிலே மரியாள் பணிவிட செய்தார். மரியாள் இயேசுவை ஆராதித்தார். வெக்கப்படலையே, ஐயோ பார்க்குறாங்க, என் சொந்தக்காரங்க, என் மாமா மச்சான், அதெல்லாம் பார்க்கல. இயேசுவை பார்த்தார். இயேசு வந்த சித்தம் அது நிறைவேற வேண்டும். இயேசு பாதத்தில் நாம் அமர வேண்டும், நம் அர்ப்பணிக்க வேண்டும், நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்காதீங்க, jangan tengok manusia, tengok kepada sikap dan perangai Maria. Dia telah merendahkan diri dia dengan menyembah Yesus Kristus, melakkan kaki dia dengan rambut dia sendiri. Dia tak kisah orang tengok, dia tak malu kepada orang. Yang dia tumpu dan perhati adalah Yesus Kristus. Saya kena sembah Yesus Kristus. Itulah dalam ingatan, dalam hati, dalam jiwa Maria. Saudara-saudara, begitulah sembah kita kepada Tuhan. நம்மளோட ஆராதனையும் அதே போல இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மனிதர்கள் பார்க்காதீங்க, இயேசு பாருங்க. அந்த இயேசு உனக்காக எல்லாத்தையும் பாடுகள் சுமந்தார். உங்கள் பாவங்களை அவர் சுமக்க வேண்டும். நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் தியானிப்போம். ஆண்டவர் சிலுவையில் இன்னைக்கு அவர் எப்படி கொடுமைப்படுத்தினார். மனிதன் படாத நீங்களும் அனுபவிச்சுக்க மாட்டீங்க. துப்பப்பட்டார், கொட்டுப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கேவலப்பட்டார், சாட்டால் அடிக்கப்பட்டார், எல்லாத்தையும் செய்தார்கள். ஏன்னா அதெல்லாம் நம் பாவத்தினால நாம் செய்த பாவங்கள் அவ்வளோ கேவலமான பாவங்கள். துப்பப்பட வேண்டிய பாவங்கள், நொறுக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அது எல்லாம் கேவலப்படுத்த வேண்டும். பாவம் செய்த எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க நம்மளைய. தப்பு பண்ணாக்கா நீ எல்லாம் ஒரு பரிசுத்தமான பேசுகிறீங்க, ஏன்டா நீ ஒரு பாவிடா, சேர்ச்சுக்கு போகிற அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்கிற, ஆனால் நீ பாவம் செய்கிறிய எப்படி சொல்லுவாங்க. அந்த பாவம், அந்த கேவலம், துப்பு எல்லாம் ஆண்டவர் இயேசு மேலே சுமத்தப்பட்டார். Yesus telah terima segala runtutan, segala darah kerana kemahaman kita. Dosa kita adalah pendosa. Diterima. இதெல்லாம் அனைத்து தான் சிலுவிலே ஆண்டவர். ஆக அந்த ஆண்டவர் ரட்சிக்க போறார் என்று சிலுவிலே அவர் ரட்சிக்க போறார் என்று தெரிந்து இயேசு பவனை பண்ணி எருசலேமுக்குள்ள வருகிறார். தொடர்ந்து என்ன நடக்குமா? அந்த வீடு முழுவதும் தைலத்தின் தைலோட வாசம் பாருங்க, வீடு முழுவதும் வாசமா இருந்துச்சாம், நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரன் காட்டி கொடுக்க போறேன் யூதாஸ் இஸ்காரியட் சீமோன் குமாரன். இந்த தைலத்தை 300 அவன் பாருங்க, மரியாவோட நோக்கம் இயேசுவை ஆராதிக்க வேண்டும், பணிவிட வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செய்தார். இயேசுவின் தேவனோட சித்தம் நிறைவேற வேண்டும், அது இயேசு கிறிஸ்து மூலியமாக நிறைவேறுவதற்காக மரியா ஐத்தப்படுத்துகிறார். அந்த வீடு முழுவதும் அவ்வளோ வாசம் அடைச்சினாக்கா அந்த தைலம் எவ்வளோ விலை உண்டு தைலம் இதில் தெரியுது. வீடு முழுதும் நம்ம அடிக்கிற செண்டு கிட்ட வந்து போது பார்த்தா தான் அந்த வாடையே வரும். ஆனால் இது வீடு முழுதும் அப்படியா மோசடி அடிப்பார் பெருசாக விலை உயர்ந்தது. அது நிறையா செலக்டிவ், அவருக்கு தெரியும் எந்த வாசம் என்ன வாசம் எனக்கே தெரியாது. நான் வாங்க போனால் அவர் தான் கேட்பேன், இந்த செண்டு இருக்குங்களா அந்த செண்டு இருக்குங்களா, மன்னன் செண்டுல. ஓகே, நான் சும்மா அந்த டஷிங்லாம் இது அதை யாராவது கிஃப்ட் கொடுத்தாக்கா அந்த செண்டு தான் அடிச்சுட்டு இருக்கிறேன். நானாக சொந்தமாக காசு போட்டு வாங்கினதில்லை, வாசனைலாம் ஓசி போயிடுச்சு. ஓகே, இடையில கூட யாரும் கிஃப்ட் பண்ணாங்க, அது சுந்தரா செண்டர் அப்படியே கிஃப்ட் கொடுத்துங்க. அது ஒன்றும் பிரிக்கிற அப்படியே தான் இருக்குது, ஏற்கனவே கொடுத்து செண்டு அப்படியே 2 மோத்து அப்படியே இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ அந்த மாதிரி வெள்ள உயர்ந்த தைலம் அந்த செண்டு மரியாள் 1 வருஷம் சம்பளம். நீங்கள் 1 வருஷம் 30,000 சம்பாதிச்சாக்கா 30,000 செலவு பண்ணுங்களா? நான் 20-30 செண்டை யோசிக்க வேணுமா? 30,000 சென்று நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இது லாசரஸ் கவனிச்சுட்டு குறை சொல்கிறான், வேஸ்ட் பண்ணுது. அது என்ன கீழே ஊற்றி அப்படியே தான் யூதாஸ் இஸ்காரியட், லாசரஸ் இல்லை. யூதாஸ் இஸ்காரியட்னா ட்ரெஷரர், அவன் ட்ரெஷரர், சரியா? அவன் சொல்கிறான் இது வேஸ்ட்டு, அது விற்றாலும் ஏழைங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு சொல்கிறான். ஆனால் இயேசுக்கு தெரியுது அவனோட இன்டென்ஷன். ஏன்னா இவன் ஒரு திருடன், சர்ச்சில் வர்ற காசு எடுத்து ட்ரெஷரர் அப்படின்னா. ஆக்சுவலி இந்த ட்ரெஷரர் பதவி ஒரு பிசாசான பதவி. வர வருமானம் திடீர்னு நம்மளுக்கு அப்போ தான் செலவு வரும், கையில் ஓட்டம் இல்லை, சரி தான் இருக்குது திருப்பி போட்டுடுவோம் அப்படின்ட்டு எடுத்து பாய்ச்சிடுவோம். 50 எடுத்துருவோம், எடுத்து பாவிச்சுட்டு திரும்ப போட மாட்டோம். 2வது பிரச்சனை வந்தாலும் திரும்பி எடுப்போம். ஏற்கனவே எடுத்து 50 கொடுக்கல. இதே போல தான் இது ஒரு பிசாசு. அந்த பிசாசு யூதாஸ் மேலே இருக்குது. இது விற்று அவன் அந்த அந்த காசு வச்சு அவன் கொள்ளடிக்கலான்னு பார்க்குறான், திருட்டு கணக்கை காட்டி. இயேசுக்கு தெரியுது என்ன நினைக்கிற, எனக்கு தெரியும், நீ மரியாதை செய்யத்தான் சரி, என்னோட மரணத்துக்காக அவள் ஆயத்தப்படுத்துகிறான். She prepares me for my last day, for my death. Apa yang Maria buat itu adalah penyediaan untuk kematian Yesus Kristus. Jadi jangan kamu marah Maria. Apa yang dia buat adalah betul. Kerana orang miskin sentiasa ada bersama. Karena dalam gereja kita ada 10 orang miskin. Kita sudah tolong. Kamu ingat itu sudah habis cerita. Kau pergi luar tengok orang, anak tolong anak. Jadi orang miskin pengemis itu sentiasa ada bersama kamu. Itu yang Yesus kata. Kamu tak bolehlah selesaikan masalah ini. Dia sentiasa ada sekeliling kamu. எப்போதும் உன்னோடு இருப்பான். ஆனால் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். Saya tak akan bersama kamu bila-bila masa. Saya kena menepati apa yang telah dijanjikan. Saya akan disalibkan, saya akan mati dan bangkit hari ketiga dan akan berada bersama Bapa. Itu kena berlaku. அது நிறைவேற வேண்டும். ஆக அதுதான் அந்த
நடக்க வேண்டியதுக்காக தான் மரியாதை இயேசுவை அழைத்து வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நீங்கள் எம்மட்டுமாக ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே அவர் ஆவியாகவே இருக்கிறார். ஆனால் இரண்டாம் வருகிலே உங்களை நேரடியாக இயேசு சந்திப்பார். அந்த இயேசு வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? அவருக்கு நேர்மையாக இருக்கிறீங்களா? அவருக்கு நீங்கள் நீதிமானங்களாக இருக்கிறீங்களா என்று தப்பு தானியா செய்கிறார். உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. சபைக்கு வந்து அல்லேலூயா அவசானா அதை சொன்னால் போதாது. உங்களோட வாழ்க்கை வெளி போகும்போது, குடும்பத்தில் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அதே கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். இந்த ஒரு முகம் வெளியே ஒரு முகம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வளவே உண்மைச்சு. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு வருகிறார். உங்களோட ஆயத்தம் எப்படி இருக்குது? மரியாதை போல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லை யூதாஸ் போல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்ன கிடைக்குமா, என்ன வரணும்? வாசிமா. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருநபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது அதான் இயேசு சொல்றான். அவன் அப்படி பேசணுன்னாக்க அவன் திருட. இப்படி சொல்லிட்டாக நீ நீதிமான ஆக முடியாது. அது அநேக ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுவாங்க, பேசுவாங்க, இப்படி நடக்கும் ஆண்டவர் இப்படி அப்படி வாழ்க்கை பேசுவார். ஆனால் உண்மை இல்லாமல் உங்களோட இன்டென்ஷன் நிறைய ஒழிக்கிறாங்க. அப்படின்னா தப்பான போதனைகள் போதித்து வழிநடத்துகிறார்கள். ஆண்டவர் தெரியும். அந்த கள்ளப்போதலுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போதும் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் நிறையா. அதை வேத வசனத்தில் நீங்கள் தியானமாக இருக்க வேண்டும், ஆராய வேண்டும், வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது வேதத்தின் பிரகாரம் பேசுகிறாங்கன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். யூதா சொன்ன காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு அது வேதத்தின் பிரகாரம் போதனையிலேயே எல்லாம் யூதா சொன்ன கரெக்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் எது உண்மை, எது நேர்மை, எது முழு மனதோடு நீ செய்கிறீங்க. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக அங்க வந்த கூட்டம் இயேசுக்காக மட்டும் வரல, லாசருஸும் பார்க்க வந்தாங்க. மரித்து உயிர்த்திருந்த லாசரு உண்மையா உயிரா இருக்கிறானா, பேசுறானா, சாப்பிட்றானா, அதெல்லாம் பார்க்க இவங்க வந்திருக்கிறாங்க. சாட்சி தொடர்ந்து லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க, லாசரு உயிரா இருந்தது இது பார்த்து, இந்த அற்புதம் பார்த்து நிறைய பேர் இயேசு பின்னால் வந்தாங்க. அப்ப யூத தலைவர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் அவனுக்கு லாசருஸை கொலை பண்ண வந்திருக்கிறாங்க, திட்டம் போட்டுருக்கிறாங்க. இவன் உயிராக இருந்தாக்கா என்ன, அப்புறம் நம்ம சேர்ச்சில் ஆள் இருக்காது. அதனால லாசருஸை தீர்த்து கட்டிடணும்.
இயேசுவை தீர்த்து கட்டிடணும் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் நினைத்தது தீர்க்கு தரிசனம் சொன்னது தான் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் ஆண்டவர் நினைத்தது அது நினைவு. நீ என்ன திட்டம் போட்டானோ 5 years plan 10 years plan போடலாம், but it must be God's will. Ia mesti ada kehendak Tuhan Yesus. Kamu boleh rancang segalanya, apa Yesus segala tidak kata. Jadi apabila kamu merancang, harus kamu berdoa kepada Yesus. Ya Yesus, tolong saya supaya apa yang dirancangkan adalah kehendak kamu. நான் எது திட்டம் போடுகிறோம் பிளான் பண்ணுறோம், ஆண்டவர் உங்களோட சித்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவரோட சித்தம் இல்லைனாக்கா அது நடக்காது. சரிங்களா? எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஆண்டவர் இதுதான் என்னோட பிளான் ப்ளீஸ் நடக்குதாருன்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி டீல் பண்ண முடியாது. நீங்கள் உட்கார்ந்த திட்டம் போடும்போதே ஆண்டவர் பிரசன்னம் ஜபம் பண்ணி ஆவியானவர் உங்களை நடத்துவார். Roh Kudus akan memberi kamu segala peringatan dan cadangan untuk percaya. Haleluya. தொடர்ந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, இது இரண்டாவது சம்பவம். முதல் மரியாளோட சம்பவம் இருந்துச்சு. இப்போ மறுநாள் hari keesokan Yesus memulakan perjalanan dia ke Yerusalem. Ini adalah kehendak Allah. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட உரைக்கப்பட வேண்டும். அந்த சம்பவம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மறுநாள் ஜனங்கள் எல்லாத்தையும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்ட்டு இவர்கள் இயேசுவை வர வைக்கிறார்கள். இயேசுவை ஆராதித்து வர வைக்கிறார்கள். குருத்தோடு எடுத்துட்டு ஓசானா என்ற பாடி அவரை வர வைக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, Hosanna, blessed is he who comes in the name of the Lord. கர்த்தர் நாமத்தில் வருகிறவருக்கு ஹோசன்னா, தோத்தரிக்கப்பட்டவர். ஹோசன்னா என்று பாடி அவரை வரவேற்கிறார்கள், இயேசுவை ஆராதிக்கிறார்கள். வருகையிலே அவர்கள் குருத்தோடு எடுத்தார்கள். தங்களோட அங்கேயும் கழட்டி பாதத்தில் காப்பெட், ரெட் காப்பெட் வருகை Yesusku வருகிறார். Mereka membawa kemasukan Yesus Kristus ke dalam Yerusalem dengan mengambil daun palma dan dengan membuka baju mereka dan membuat kapet menjemput Yesus, kerana dia adalah Raja yang akan menyelamatkan mereka. Wasma, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். சப்பனியா 9:9, ஜக்காரியா 9:9, மீகா கர்த்தமா கடைசியில் 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறுங்கள். அதுதான் ஹோசன்னா. இயேசு குருத்தோல் நாயர் அவர்கள் செய்கிறார்கள். அந்த ஆராதனை தான் இது. அந்த வருகை தான் இந்த வருகை. ஆண்டவர் எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க ராஜா வருகிறார். ஆயத்தமாக சந்தோஷமா இருங்க. அவர் வருகை. இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், உங்களை ரட்சிக்க போற ராஜா அந்த இயேசு கிறிஸ்து. தாழ்மை உள்ளவரும், அவர் தாழ்மை உள்ளவர். அவர் பெருமை உள்ளவர் இல்ல, அவர் தாழ்மை உள்ளவர். தாழ்மையாக வருகிறார். கழுதையின் மேலும், கழுதையின் மேலும். உலகத்தின் ராஜா எது கழுதை மேல ஏறி வருவான்? அவன்
பயங்கரமா குதிரை மேல வருவான். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் அவ்வளவு தாழ்மை உள்ள இயேசு கிறிஸ்து. நம் இயேசு பெருமை உள்ள ஆண்டவர் என்ன? அவர் தாழ்மை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். உங்களோட குறைகள், உங்களோட பாவங்களை எல்லாத்தையும் சுமக்க போகிற ஆண்டவர், உங்களை ரட்சிக்க போகிற வருகின்ற ஆண்டவர், அந்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து ஆக இன்றைக்கு அந்த ராஜாவை உங்கள் வாழ்க்கையில எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்க? வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் இருக்குது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பெருமை கொள்ளக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்பு ஹம்பர்க்கு தாழ்மையுள்ள ராஜாவாக இயேசு எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் வருகின்ற ராஜா, அந்த ராஜாவை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். உலகத்தில் ஒரு ராஜா நாட்டு விட்டு நாட்டு அவர் வரும்போது படையோடு வருவார். அவர் தாழ்மையாக வர மாட்டார். ஹே, உங்கள் நாட்டை வந்து ஹலோ, அந்த ராஜாவை பார்த்து அந்த நாட்டை எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, பார்த்துக்க உடம்பு, அப்படியே வருவான். வந்து அந்த நாட்டையே அழிச்சு விடுவான், அழிச்சு ஆண்டு கொள்வான். அதான் உலகத்தின் ராஜா. ஆனால் நம்ம ராஜா இயேசு கிறிஸ்து உங்களை அழிக்க வரல, உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். நம்மெல்லாம் பாவிகள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால, கீழ்ப்படியாதனால இன்னும் நம்ம கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டியதுக்காக அவர் நம் பாவங்களை எல்லாம் நம்ம மேலே சுமத்தப்பட்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னும் இயேசு உங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தான் பற்றி பேசுகிறார். அந்த ராஜா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுக்காக சிலுவையை எல்லாம் சுமக்கக்கூடாது, நீங்கள் சுமக்க வேண்டாம். நீங்கள் சுமக்க வேண்டியது இயேசு எழுதி ஏற்றுக்கொள்ள, இயேசு தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சிந்தியுங்க, யோசிங்க, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக ஆண்டவர் வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக பார்த்துக்கோங்க. கசிடியாக இருக்காமல் முன்பெல்லாம் ஒரு கடத்தாம இயேசு கிறிஸ்து. நீ மரியாவா, நீ யூதாஸா, இல்லை அந்த கூட்டமா? இந்த மூன்றுல நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு நீங்களே சிந்திச்சு பாருங்க. இல்லை மரியாதை செய்த பணிவிட ரொம்ப விலை உயர்ந்த பணிவிட, அவ்வளோ நான் செலவு பண்ண முடியாது, அவ்வளோ நான் ஆண்டவர் கொடுக்கூடாது. ஆண்டவர் கேட்குறது 110%, 100% கேட்குறேன். எல்லாம் என்னோட ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குதா, 5-10 தான் கொடுக்கணும். மரியாதோ முழு மணி சேர்த்து வைத்த 1 வருஷம் சம்பளம் காசு செலவு, அந்த மரியாதை. அல்ல நீங்கள் யூதாஸா, எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ, எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அந்த கூட்டமாக நீங்கள். அல்லது நீங்கள் அந்த ஜனம் அந்த க்ரௌடை இன்னைக்கு ஆராதித்தாங்க, ஒசானா ஒசானா, எங்களை காப்பாற்றப்படுற ராஜா வருகிறார் அப்படின்ட்டு வரவேற்று வந்தார். ஒரே வாரத்தில் பட்டி அடிக்கிறாங்க, காப்பாற்றப்படுற ராஜாவே சிலுவையிலே போடு, சிலுவையிலே போடு, குருசிஃபை. அந்த கூட்டமானி இந்த கேள்வி உங்களுக்கு நான் வைக்கிறேன். நீ மரியாதா, நீ யூதாஸா, இல்லை அந்த எருசலேம் ஜனமா? சிந்திங்க, யோசிங்க. ஆண்டவர் வருகிறார். அந்த வருகையிலே நீங்கள் ஏமாந்து வருகிறாருங்க. வாசல் எவ்வளோ சொன்னார், நிச்சயம் சொன்னார், துக்குன்னு முடிப்பேன், துக்குன்னு தூங்கிடுவேன். அப்படிதானே? ஆண்டவர் வருகையிலே நீங்கள் ஏமாந்து போயிடுறதுங்க. அந்த வருகையிலே நீங்கள் ஒவ்வொன்று நீங்கள் பதில் செய்யணும். நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நீதிமானாக்குறார், உங்களை பரிசுத்தமாக்குறார்.
பரலோகத்துக்கு தன்னோட நித்திய வாழ்வு அடைய அவர் அழைக்கிறார். அந்த இயேசு உங்களையோ பிள்ளைகளையோ குடும்பங்களோ தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்று நீ கொடுத்த போதனையான வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். எருசலேமுக்குள்ள வந்த ஆண்டவர் நீர் தாழ்மையோடும் வந்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நீ நிகழாக வந்து எங்களை நடத்துகிறோம். You been a cloud in our life. கஷ்டங்கள் மத்தியில் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டு வனாந்தரத்தில் நீ வழி நடத்தின. வனாந்தரம் ஒரு சூடான இடம், வெயிலான இடம், நிழல் இல்லை. ஆனால் நீர் நிழல் கூட எங்களோட மேகமாக வந்து எங்களை வழிநடத்துகிறது. அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கொள்ள உனக்கு உண்மையான தாழ்மையான ஊழியக்காரனாக நாங்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக.